அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு 100% ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். நல்லதை சேரும், நல்லதை நினைப்போம். குரு புத்தியில் இருக்கிறது. இந்த குரு திசையில் பொருள் சித்திரை சுவாதியில் இருப்பவர்கள் கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கலாம் குழந்தை பாக்கியம். அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒருத்தனுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் இந்த 6 மாதத்தில். அப்படி என்ன சார் இந்த 6 மாதம் விசேஷம்? குரு ஒரு 12 வருஷம் சுற்றி வர போகிறாங்க, அப்படி இல்லை. இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, குரு நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்குச்சு, 9க்கும் 10க்கும் தன்னுடைய சொந்த காலில் இருக்கார் புனர்பூசத்தில். அந்த குருவனுடைய வீட்டில் சனி, அந்த சனியினுடைய வீட்டில் ராகு இல்லையா, அந்த ராகு வீட்டுக்கு அந்த சனி வீட்டுக்கு சூரியன் போகச்சே, அங்கே சனி அங்கே இருக்கச்சே. ஏன்னா சூரியன் அந்த ராகுவோடு சேர்ந்து தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அப்போ சூரியனுடைய வலிமை எப்படி இருக்கும்? குருவேல் நாம பார்க்கப்படுகிறோம். அந்த குரு அந்த சனி ராகு அல்லது சனி சூரியன் அல்லது ராகு சூரியன் சேர்ந்து இருக்க காம்பினேஷனை குரு பார்க்குறார். அதுவும் எத்தனாம் பார்வை? 9ஆம் பார்வையை பார்க்குறார். அப்படிங்கிற போது அவங்களுடைய வீரியம் எப்படி இருக்கும்? இதனால தான் இந்த குருவனுடைய பார்வை தன்னுடைய சொந்த காலில் இருந்து பார்க்குறார். குரு இதுவே மேபி துலாத்தில் இருந்துட்டு 9ஆம் பார்வையாக சனி இதுக்கு வரைச்சி பார்க்கலாம், எங்கள் மிதுனத்துக்கு வரைச்சி. ஆனால் அப்போ சொந்த காலில் இருக்க மாட்டார். புனர்பூசம் அவருடைய சொந்த கால், புனர்பூசம் விசாகம் புரட்டாது சொந்த காலில் இருந்துட்டு சனியை பார்க்கச்சே தன்னுடைய வீட்டில் இருக்கிற சனியை பார்க்குறார். தான் வீட்டுக்கு வேற எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், நம்ம வாடகை கூட்டிருக்கோம், எப்படி இருப்போம்? நாம் சொந்த காலில் நின்று வாடகை கூட்டிருக்கோம். புதனுடைய வீடு வேற ஒருத்தர் வீடு இருந்தால் கூட இவருடைய உபயராசி குருவுக்கு முதலுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது உபயராசி.